இனி வந்து அல்லாஹ் அல்லாஹ் என்பதை சொல்லணும். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை சொல்லணும். அல்லாஹ் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். கோபமான நேரத்தில், வேதனையான நேரத்தில், சந்தோஷமான நேரத்தில், நாம் மிடுக்காக இருக்கிற நேரத்தில், ஆட்சி செய்யும் நேரத்தில், அதிகாரத்தை செலுத்தும் நேரத்தில், நம்முடைய அமைப்புகள் எத்தனையோ இருக்கிறது. எது இருந்தாலும் அல்லாஹ் என்பது நம்ம உள்ளத்தில் அச்சத்தை தரக்கூடியதாக இருக்கணும். அதை நினைப்பவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அருமை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரவை கூடுகிறது. அந்த அவையில் எப்படின்னு பார்க்குறாங்க, எல்லாமே வந்து சேரும். உயிரினங்கள், அதே போன்ற பறவை இனங்கள், மனித இனம், ஜின்னு இனம் எல்லாமே இருக்கு அவங்களுடைய அவை. ஏன்னா அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்திருக்கிறான். அப்படியே அந்த ஆட்சி அப்படின்னு பார்க்குறாங்க. சபை கூடுற நேரத்தில் வரணும். மாலீலம் அரல் ஹுதுஹுத, எங்கப்பா அந்த மரக்கொத்தி பறவையை காணவில்லை, அந்த அவைக்கு வர வேண்டிய வரவில்லையே என்று சங்கைக்குரிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்கிறாங்க. ஆஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோப பார்வையோடு பார்த்து வரவில்லை என்பதை கோபமாகவும் அதை ஒரு பிரச்சனையாகவும் எடுத்துச் சொல்கிறார்களே என்று கருணை உள்ளம் கொண்ட மற்ற பறவைகளிலே ஒன்று ராஜாளி பறவை ஒன்று இருந்தது. அது உடனே அந்த சபையில் இருந்து எழுந்து வானலாவ உயர பறந்து எங்கே இருக்கிறது ஹுதுஹுது பறவை என்று பார்த்தா தூரத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த ஹுதுஹுதை பார்த்து சொல்லுவார்கள், இன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோபமா இருக்காங்க. கோபமா இருந்து மட்டுமல்ல, நீ குறிப்பிட்ட நேரத்துக்கு சபைக்கு வரலை என்றதன் காரணத்தினால உனக்கு கடுமையான தண்டனை தருவேன் என்று அவர்கள் பறைசாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த ஹுதுஹுது பறவை போன காரியத்தை சொல்லுவதற்கு முன்னால ஆத்திரத்தில், வேகத்தில் ஏதாவது செய்துவிடக்கூடாதே என்ற அச்சத்தோடு அது வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவைக்கு உள்ளே வருகிறது. தாமதமாக அதனுடைய அலகை நிலத்திலே வைத்துக் கொண்டது, சிறகை அகல விரித்தது. அப்படியே தன்னடக்கமும் உள்ளடக்கத்தையும் உருவாக்கி கொண்டு அஞ்சி 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 நடுங்கி நடுங்கி சங்கைக்குரிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தர்பாருக்கு நெருங்கி வருகிறது. பெருமைக்குரிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த குருவியினுடைய ஹுதுஹுது பறவையினுடைய தலையை பிடித்து ஒரு உழுப்பு உழுப்பினாங்க. எப்படின்னு பிடிச்சி ஒரு சுத்து சுத்துறாங்க. பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஈடுபாடு, ஒரு அரசர், பேரரசர். அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட படைகள், சேனைகள், அதிபதிகள் கூறுப்பவர்களுக்கு அவர்கள் கெடுக்க வேண்டியது, சீர் செய்ய வேண்டும் படியில் இருக்காங்க. எப்படின்னு பிடிச்சோன்ன, யா நபியல்லாஹ் உதுக்குர் உகூஃபக பைன யதையில்லாஹ், அந்த குதுகுது பறவை சொன்னது, அல்லாஹ்வின் திருத்தூதே, நான் இப்பொழுது ஒரு குற்றவாளியாக ஒரு விசாரணை கூண்டிலே உன் முன்னால் நிற்கிறேன். என்னிடத்திலே நீங்கள் கடுமையை கையாளுகிறீர்கள், என் தலையை உழுப்புகிறீர்கள். உதுக்குர் உகூஃபக பைன யதையில்லாஹ், நாளை மறுமை நாளில் மரணத்திற்கு பிறகு எல்லோரும் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே நிற்கப்பட வேண்டி இருக்கிறது. அன்று அல்லாஹ்வுடைய தர்பாரிலே நீங்கள் ஒரு விசாரணைக்கு உட்பட்டவர்களாக நிற்பீர்களே, அதை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொன்னார்கள். உதுக்குர் உகூஃபக பைன யதையில்லாஹ், அல்லாஹ் என்ற நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் நடுங்கியவர்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒதுக்கியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சம் நம் கல்விலே இருந்தால், அவனுடைய நினைவு நம்மிடத்தில் பசுமையாக இருந்தால், கடைசி நேரத்தில் அது கலிமா வருவதற்கு உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தம் வஅஸீலா, எல்லா நேரத்திலும் சொல்லுங்க. தொழுகைக்கு குறிப்பிட்ட நேரம், தொழுகைக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை, ஒவ்வொன்றுக்கும் கணித. ஜகாத்து கூட ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு கொடு என்று சொல்றான். நோன்பு கூட ஒரு குறிப்பிட்ட நாட்களில் செய்யும்படி சொல்கிறான். ஒன்று கணக்கில்லாமல் சொல்றான்டா, அதுதான் திக்ரு. உதுகுருல்லாஹ், அல்லாஹ் 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 என்று சொல், திக்ரன் கஸீரா சொல்லிக்கொண்டே இரு. அப்படி சொன்னால் அது நமக்கு ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அருமையானவர்களே, எங்க ஊர்ல ஒரு பெரியவர் பார்த்தாக்க சாதாரணமாக பராரியாக சுற்றிக்கிட்டு இருந்தார். ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க. ஆனால் அவருக்கு கடைசியில் ஒரு கடுமையான வியாதி வந்தது. ஊர் மக்கள் எல்லாம் அவருக்கு உதவி செய்கிறதுக்காக பணங்களை ஒன்று திரட்டி கொடுத்து அந்த ஸ்ரீதேவிக்கு ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு கொண்டு போய் தியேட்டரில் விட்டாங்க. சிஎம்சி ஆஸ்பத்திரியில் கடந்தது கண் முன்னால் பார்த்தது சொல்கிறேன். கொண்டு போய் விட்டாங்க. பார்த்தாங்க, அவருக்கு ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக அவருக்கு வந்து குளோரோஃபார்ம் என்னமோ கொடுத்தாங்க. நினைவு இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான மருந்தை கொடுத்தாங்க, உணர்ச்சி வராமல் இருக்கிறதுக்கு கொடுத்தாக்க அவருக்கு நினைவாற்றல் போயிருச்சு. அப்படியே மயங்கி படுத்திருக்கிறாங்க. டாக்டர் வந்து சொல்லுகிறார், அவருக்கு மயக்க மருந்தை நான் கொடுத்தேன், ஆனால் அவருடைய நாக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்கிறார். அவர் சாதாரணமாக நடக்கும் நேரங்களில் எல்லாம் திக்ரன் கஸீரா லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது, அவருடைய மனோநிலை மாற்றப்பட்டிருக்கிறது, ஆனால் உள்ளத்திலே இடம்பெற்ற கலிமா மாறவில்லை. அப்படி இரண்டர தோய்ந்து இரத்தத்திலே நாளத்திலே இரண்டாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அருமையான அந்த கலிமாவை நீங்களும் நானும் சொன்னாலும் கடைசி நேரத்தில் அது கலிமா நமக்கு நசீபாக்கி தரும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருளான பார்வையை பாக்கியத்தை தந்தருள்வானாக.